நீங்கள் இயேசுவை கடவுளாக சொல்லுகிறீங்க, ஆனால் ஒரு இடத்திலேயும் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லவில்லையே. அப்படி இருக்க நீங்கள் கிறிஸ்தவங்க அவரை கடவுளாக ஏன் தொழுது கொள்ளுகிறீங்க என்று ஒருவன் கேட்கிறான். இது யார் கேட்குறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த இஸ்லாமியர்கள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. நான் மிகவும் தெளிவாக இந்த இஸ்லாமியர் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த இஸ்லாமியர்கள் 2 வகை இருக்காங்க. அதில் ஒன்று அறியாமையினாலே இந்த மதத்தின் பேரில் கட்டப்பட்டவர்களாக அந்த கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க ஏமாற்றிக்காரர்களாக வஞ்சிக்கிறவங்களாக ஒரு கூட்டம் பொய்யை பிணைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று தாழ்மையோடு இந்த நேரத்தில் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்வியை கேட்குற ஆள் முதல்ல அவங்க வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு தேவன் என்று உங்கள் வேதத்தில் இருக்குதா என்று சவால் விட்டு கேட்குறவனே, நான் உனக்கு சொல்கிறேன், காண்பிக்கிறேன் பாரு. 100க்கும் அதிகமான ஆதாரங்களை நான் உனக்கு என்னுடைய வேத வசனத்திலிருந்து எடுத்து காமிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நான் சொல்லணுன்னா உனக்கு நேரம் போதாது. கேளுங்க, நான் இயேசு கர்த்தர் என்று காண்பிக்கிறேன். என் இயேசு கர்த்தர் தான். முகமது என்று சொல்லுகிற அவனையும் கூட நியாயம் தீர்க்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவனையும் அநேகரை வஞ்சிக்கிற அந்த பொய்யையும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிற அநேகரை நரகத்துக்கு தள்ள வல்லமையான தேவன் அவரே. பார்ப்போம். முதலாவது பார்ப்போம். ஒரு சிறிய உதாரணத்தோடு தெளிவாக என்னுடைய சத்திய வசனத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 33ஆம் வசனம் வரை வாசிங்க. இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும் என்றால் என்ன? அவர் தன்னை பிதாவாகிய தேவனாக சொல்லவில்லை என்பார்கள். எப்பொழுதாவது உங்கள் தூதன் முகமது நானும் கடவுளும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னானா? அல்லது நான் கூட நானும் கடவுளும் ஒன்றாயிருக்கிறோன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்ன பார்த்து? இவன் தன்னை கடவுளாக ஆக்குறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முகமது நபி என்ன சொன்னார்னா, நான் கடவுளுக்கு அடிமை, நான் கடவுளுக்கு அடிமை என்றார். ஆனால் என்னுடைய இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நான் அடிமை, நானும் கடவுளும் ஒன்று இல்லை, அடிமையானவன் நான் என் எஜமானும் ஒன்று என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. உங்கள் குரானில் உள்ள எந்த நபியாவது முகமதாவது யாராவது நானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டா? தைரியம் உண்டா அவர்களுக்கு? கிடையவே கிடையாது. சிந்திங்க மக்களே, சிந்திங்க. ஆனால் என் இயேசு என்ன சொன்னார்? எதற்காக அப்படி சொன்னார்? கொஞ்சம் பார்க்கலாம். அவர் சொன்னாரே, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். கேளுங்க, என் இயேசு சொன்னார், நானும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறோம். உடனே இஸ்லாமியர் சொல்லலாம், நானும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்னது அவர் கடவுளாக சொல்லவில்லை என்பார். ஆனால் அந்த வசனத்தில் அதுக்கு பின்னதாக வருகிற வசனங்களை நம்ம வாசிக்கும் போது எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு புரியும். என்னோட கூட சேர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரிகளின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படின்னா என்ன? என் கிரியை பிதாவின் கிரியை, பிதாவின் கிரியையே இயேசுவாகிய என்னுடைய கிரியை என்று அதனால சொல்றார். இஸ்லாமியரே, உன் கண்கள் திறந்து பார்த்து வாசியுங்கள். 32ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரிகளின் நிமித்தம்
என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். இஸ்லாமியர் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். இயேசு யூதர்களிடம் அதிலே தெரிவிக்கிறது என்னவென்றால், இயேசுவை யூதர்கள் கல் எறிய முயற்சிக்கிறார்கள். அதற்கு பதில் வாசியுங்கள். யூதர்கள் பிரதித்திரமாக 33வது வசனத்தில் அதற்கு கேள்விக்கு பதில் வருது. யூதர்கள் பிரதித்திரமாக, நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அப்போ இதில் கேட்டீர்களே, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவதூஷணத்தின் நிமித்தமே மற்றும் நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறதுனாலேயே என்று புரிகிறதா? அப்போ என்ன கேட்டீர்கள் இஸ்லாமியர்களே? புரியுதா? யூதர்கள் அவரை ஏன் கொல்ல வேண்டும் என்றால், அவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு தவறு செய்ததினாலே அவரை கொல்லவில்லை, அவரால் களவு செய்ததினாலே அவரை கொல்லவில்லை, அவர்கள் திருடினாலே அவரை கொல்லவில்லை. ஆனால் அவர் தன்னை தேவன் என்று சொன்னதினாலேயே அவரை கொல்வதற்கு வகை தேடிக்கொண்டு அவர் மேல் கல்லெறிகிறதுக்கு ஆயத்தமாகிறார்கள். புரிகிறதா இஸ்லாமியர்களே? இதற்கும் மேலாக அதிக வேதத்திலிருந்து அதிசயங்களை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க முடியும் ஆதாரபூர்வமாக. ஆனால் இந்த ஒரு காரியமே உன்னுடைய அறிவு கண்களை திறக்குவதற்கு போதுமானது. இன்னும் அநேகர் கேட்பீர்கள், இன்னும் உங்களில் சிலருக்கு இந்த எண்ணங்கள் இருக்கும். எங்க உங்கள் வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம், இயேசு தன்னை தேவன் என்று சொன்னதா? அதற்கு பதில், இஸ்லாமியர் இப்படிப்பட்டவர்களுக்கு மூளையே கிடையாது. இருந்தால் நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த ஈஞ்சிலையும் தௌகாத்தையும் எடுத்து நீங்கள் வாசியுங்கள் என்று உங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை கேட்டு அதை வாசித்து அதை கற்றுக்கொண்டு இயேசுவே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் புரிந்திருப்பான். ஆனால் அவர்களுக்கு அந்த மூளையே கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் வரும், அது அந்த தேவனிடத்தில் இருந்தே வரும். அதை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பாக்கியத்தை இழந்தவர்களே. இன்னுமாக நான் அவர்களுடைய குரானில் இருந்தே என் இயேசுவே கர்த்தர் என்பதை நான் அவர்களுக்கு நிரூபிக்க முடியும். இன்னும் வரப்போகிற படத்தில் நான் உங்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இதை வாசியுங்கள். ஏனென்றால் என் இயேசு சொன்னார், மத்தேயு 10வது அதிகாரம் 26வது வசனத்தில், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இந்த பூமியில் எதுவுமே ரகசியம் இல்லை, எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை நிரூபிப்போம். இயேசுவே கர்த்தர். ஆமென்.